Question number 14 பார்ப்பா a plus x whole power n a plus x whole power n என்ற விரிவில் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகளின் கெழுக்கள் முறையே 1:7:42 எனில் n இன் மதிப்பை காண்க. இப்போ a plus x whole power என்னோட தொடர்ச்சியான முதல் மூன்று உறுப்புகள் என்னது? tr plus 1 tr plus 2 எடுத்துக்கலாமா? அப்போ tr நம்ம என்னென்னு சொல்லலாம், t எல்லாமே நம்ம +1 வர மாதிரி எழுதணுங்கிறனால tr -1 +1. இப்போ tr r-1 +1 அப்படி எழுதலாமா? அப்போது இதில் என்ன ஆகும், இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ncrனு போடுவோம். இங்கே ncr -1 a power n minus r minus of r minus 1 x power r minus 1 x power r minus 1. ஓகேவா? அப்போ tr + 1க்கு ஃபார்முலா எழுதலாம் ncr x power n minus a power n minus r b x power r. அதாவது இங்கே a ரெண்டாவது x, ஃபஸ்ட்டு a ரெண்டாவது x. ஓகே, அதே மாதிரி tr + 2க்கு tr +1 +1 எழுதலாமா? அப்போது இதில் ஆருக்கு பதில் r +1 ncr +1 a power n minus of r +1 x power r +1. இந்த நடுவில் இருக்கிற ஃபார்முலா எழுதிட்டோம்னா மேலே r இருக்கிற இடத்துல r -1 போட்டுக்கலாம் மூணு இடத்துலையும், அதே மாதிரி இங்கே r இருக்கிற இடத்துல r +1 போட்டுக்கலாம் இந்த மூணு இடத்துலையும். ஓகேவா? அப்போ கெழுக்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா ncr -1 ncr ncr +1. ஓகே, இதோட விகிதம் எவ்வளவு? 1:7:42. அப்போ இது மூணையும் விகிதத்தில் எழுதும்போது இது மூணையும் விகிதத்தில் எழுதிக்கலாம், நம்பர் செய்யும் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், விகிதம்னாவே வகுத்தில் எழுதலாம் ncr -1/ncr. முதல் ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு 1/7. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். ncr -1 அது எப்படி எழுதலாம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r -1 ஃபேக்டோரியல். இங்கே வர ஃபஸ்ட்டு வர நல்லா பார்த்துக்கோ, இதே ஆர்டர் தான் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணணும். இந்த n-க்கு ஃபேக்டோரியல், இந்த r இந்த n ஃபேக்டோரியல் மேலே வரும், இந்த n ஃபேக்டோரியல் மேலே வரும், இந்த r -1 ஃபேக்டோரியல் கீழே வரும். இங்கேருந்து இந்த n மேலே வரும், r -1 ஃபேக்டோரியல் கீழே வருது. அப்போது n -r +1 n -r -1 வரும், n -r -1 வரும். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணுறது n -r -1, அதான் n -r +1 ஃபேக்டோரியல். இப்போ நம்ம இன்ட்டு போட்டோம், வகுத்தலுக்கு பதிலாக நான் பெருக்கல் போட்டேன். அப்போ இதில் கீழே வர்றது மேலே வரும், மேலே வர்றது கீழே வரும். அப்போ n ஃபேக்டோரியல் கீழே வந்துடுமா, r ஃபேக்டோரியல் மேலேவா? அப்போ n-லேருந்து r மைனஸ் பண்ணால் n -r ஃபேக்டோரியல். ஓகேவா? இப்போ ncrன்னு எழுதுகிறோம்னா கீழே இதில் n ஃபேக்டோரியல் மேலே r ஃபேக்டோரியல் கீழே, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசமும் கீழே வரும். அதை நம்ம பெருக்கல் குறி போட்டுறதுனால தலைகீழாக எழுதிக்கிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம முன்னாடி இருக்கிறதும் நம்ம எழுதியிருப்போம். முன்னாடி இருக்கிறதுனா இந்த இது மேலே இருக்கிறதையும் இந்த மேலே வரதுல ncr -1 அதில் இந்த n ஃபேக்டோரியல் கீழே r -1 ஃபேக்டோரியல் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகே, இது ரெண்டையும் பெருக்கல் எழுதும்போது நம்மளுக்கு மேலே என்ன வரும், r × r -1 ஃபேக்டோரியல். r ஃபேக்டோரியலை இப்படி பிரிச்சுக்கிட்டோம், r × இந்த r ஃபேக்டோரியல் r × r -1 ஃபேக்டோரியல்னு எழுதியாச்சு. அடுத்தது n -r ஃபேக்டோரியல் இருக்குது, n -r ஃபேக்டோரியல். n ஃபேக்டோரியல் மட்டும் இதுக்கு n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிடுச்சு, இந்த n ஃபேக்டோரியலுக்கு இந்த n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போது இந்த r ஃபேக்டோரியலை நம்ம என்ன எழுதிக்கிட்டோம், r × r -1 எழுதிக்கிட்டோம் 10 கீழே. அதே மாதிரி r -1 ஃபேக்டோரியல் இருக்கட்டும், n -r +1 ஃபேக்டோரியல் n -r +1 × n -r. இதிலிருந்து ஒன்றை மைனஸ் பண்ணால் இந்த +1 போயிட முடியும். அப்போ n -r ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1/7. அப்போ இதுலேயும் என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆகும், r -1 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிருமா, அடுத்து n -r ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிருமா. அப்போது r/n -r +1 ஈக்குவல் டு 1/7. இப்போ குறுக்கு பிரிக்கிறதுனா 7r ஈக்குவல் டு n -r +1. அப்போ 8r -1 ஈக்குவல் டு n. இது சமன்பாடு 2. ஓகே, இப்போ அடுத்தது ncr/ncr +1 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். 7/42 வருமா, 1/6 7/42னா. இப்போ இதுக்கு அதே மாதிரி ஃபேக்டர் எழுத போகிறோம். ncrக்கு எழுதுனா என்ன வரும், மேலே n ஃபேக்டோரியல் கீழே r ஃபேக்டோரியல் n -r ஃபேக்டோரியல் இன்ட்டு போடும்போது இதில் மேலே வர்றது என்னது, அது கீழே எழுதிக்கணும். இந்த லைனை ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு கீழே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு n ஃபேக்டோரியல் கீழே, r +1 ஃபேக்டோரியல் மேலே, அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் n -r -1 ஃபேக்டோரியல் மேலே. ஓகே, அடுத்தது ஈக்குவல் டு 1/6. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ இதில் பாருங்கள், r +1 ஃபேக்டோரியல், இந்த r +1 ஃபேக்டோரியல் அப்படியே எழுதிக்கிட்டேன். இந்த n ஃபேக்டோரியலுக்கு தான் n ஃபேக்டோரியல் கேன்சல் ஆயிரும். அப்போ n -r -1 ஃபேக்டோரியல் அப்படியே தான் இருக்குது, கீழே r ஃபேக்டோரியல் அப்படியே தான் இருக்குது. இந்த n -r ஃபேக்டோரியல் மட்டும் n -r × n -r -1. எப்போவுமே இப்போ 6 ஃபேக்டோரியல் இருந்ததுன்னா அதை 6 × நம்ம 5 ஃபேக்டோரியல் எழுதுறோம் இல்லையா, ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி எழுதியாச்சு. 6 ஃபேக்டோரியல்னா 6 × 5 ஃபேக்டோரியல். அது மாதிரி n -r ஃபேக்டோரியல் n -r தனியாக எழுதிக்கிட்டோம், n -r -1 ஃபேக்டோரியல் ஒரு நம்பர் கம்மி எழுதியாச்சு ஈக்குவல் டு 1/6. இதில் நம்மளுக்கு கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு மீதி என்ன இருக்கும், மேலே r +1 இருக்கும், r ஃபேக்டோரியலுக்கு r ஃபேக்டோரியல் கேன்சல், கீழே n -r இருக்கும் ஈக்குவல் டு 1/6.
குறுக்கு பெருக்கல் பெருக்கி சுருக்குனா நம்மளுக்கு ஆரோட மதிப்பு 7ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஆரோட மதிப்பு இங்கே என்னோட மதிப்பு 8r - 1 போட்டோமா, இதில் ஆரோட மதிப்பு 7ன்னு போடு. 8 7 56 - 1 55. அப்போ n = 55.